ஸோ அவங்க நடிச்ச எல்லா படத்துலையுமே ஸ்பெசிஃபிக்கா ஜோதிகாவையும் பெருசு பண்ணி காமிச்சிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனோம்னா சந்திரமுகியில ரஜினிகாந்துக்கு பாராட்டு வந்ததை விட ஜோதிகாவுக்கு தான் நிஜமாவே அதிகமான பாராட்டுக்கள் வந்தது. 36 வயது நிலையில அவங்க தனியாவே நடிச்சிருக்கிறாங்க. ஆனா பாலிவுட் போனதுக்கு அப்புறம் ஒரு சைடு கேரக்டர், ஒரு அக்கா ரோல், தங்கச்சி ரோல் நடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்த ஒரு இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த இண்டஸ்ட்ரியில இருந்து தான் கணவரே பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கும் போது இது இவ்வளவு கீழ்த்தனமா பேசலாமா? இதனாலே என்னவோ சூர்யாவுக்கும் பயங்கரமா அடிப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ ஜோதிகா பண்றது துரோகம் மாதிரி இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா எக்ஸாக்ட்லி அவங்க அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. பாலிவுட்ல ஹிட் ஆகும் காரணத்துக்காக பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் ராஷ்மிகா வந்து ஒரு இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி சவுத் இந்தியன் மூவினாவே ஐட்டம் சாங்ஸ் தான் நல்லா இருக்கும், பாலிவுட் தான் லவ் சாங்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அதான் அதுக்கப்புறம். ஆனா ஜோதிகா வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயத்துக்கே மன்னிப்பு கேட்காம இப்ப ஆல்ரெடி இதை சொல்லி அடி வாங்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எடுத்த வீடியோ, பட் திருப்பி ட்ரெண்ட் ஆகுது. சோ இந்த மாதிரி பேசுற ஜோதிகாக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிஜமாவே ஜோதிகாக்கு சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்ணலையா? எதுவுமே காமிக்கலையா? நிஜமாவே அவங்க ஒதுக்கிதான் வச்சிருந்தாங்களா? இல்ல நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, இவங்க வேணுட்டே பேசுறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.